இயேசுவில் இனதருமை சகோதர சகோதரிகளை, பிரைஸ் தி லார்ட். இந்த 10வது அதிகாரத்தில் நோவா புதல்வரின் வழிமரபினர்களை நாம் உற்று நோக்குகிறோம். சேம், காம், எப்பேத்தினுடைய அந்த வழிமரபினர்களையும் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்கள், அவர்களுடைய சந்ததிகளை எப்படியெல்லாம் பரப்பினார்கள், எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று குடியேறினார்கள் என்ற அத்தாட்சிகளை இந்த வழிமரபினர்களை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் இங்கு உறுதிபட வாழ்ந்தார்கள். இந்த சமூகமானது இப்படிதான் உருவானது என்ற அது கான்கிரீட் அத்தாட்சியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக ஒரு இடத்துல நாம் பார்ப்போம், கூசுக்கு நிம்ரோது என்ற புதல்வன் பிறந்தான். நிம்ரோது தான் இன்று வரை முதலாக உலகத்தின் பேர் ஆற்றல் கொண்டவனாக விளங்கியவன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற அந்த பட்டியலானது, ஒரு டைட்டிலானது கொடுக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட மாவீரன் இதோ இந்த நாட்களில் தான் பிறந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, கானானியர் என்ற அந்த பெயரானது கானா என்ற அந்த காம் அவர்களுடைய வழிமரபினராக வந்ததுதான் என்று இதோ இந்த அதிகாரத்தில் இந்த பட்டியலை நாம் விவரமாக பார்க்கிறோம். இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மனித குலத்தில் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்கள், இவர்கள் வழியாக அந்த விசுவாச வளர்ச்சியானது நம்மை வந்தடைந்திருக்கிறது என்பதை உள்வாங்கி இந்த அதிகாரத்துக்கு முழுமையாக நாம் செவிமடுப்போம். நோவாவின் புதல்வர் சேம், காம், எப்பேத்து ஆகியோருடைய வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர். எப்பேத்தின் புதல்வர் கோமேர், மாகோக்கு, மாதாய், யாவான், தூபால், மோசேக்கு, தீராசு. கோமேரியின் புதல்வர் அஸ்கனாசு, இரிபாத்து, தோகர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்சிசு, தித்தீம், தோதானிம். இவர்களுடைய வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று, கானான். கூசின் புதல்வர் செபா, அவிலா, சப்தா, ராமா, சப்தாக்கு. ராமாவின் புதல்வர் சேபா, தெதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல், ஏரேக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்நாட்டிலிருந்து அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, இரகபோத்து, ஈர், காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேவுக்கும் காலாக்கிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதீம், அனாமீம், இலாகாபீம், நப்துகிம், பத்ருசிம். பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகிம், கப்தோரிம். கானானின் தலைமைகள் சீதோன் ஏனைய புதல்வர் ஏத்து, எபூசி, எமோரி, கிர்காசி, இவ்வி, அர்க்கி, சீனி, அருவாது,
செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கேரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரினுடைய குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர். சேம் எப்பேரியரின் முதுபெரும் தந்தை. சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம், அசீரியா, அர்பகசாது, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தர், மாசு. அர்பகசாதுக்கு செலாகு பிறந்தான். செலாகிற்கு ஏபேர் பிறந்தான். ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர். ஒருவரின் பெயர் பெலேக்கு, ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனுடைய பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர் அல்மோதாது, செலேபு, அட்சர் மாவேத்து, எராகு, அதோராம், ஊசல், தில்கா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஒபீர், அவிலா, யோபாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு மெசாவிலிருந்தும் கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலை நாடு வரை பரவியிருந்தது. இவை சேம் புதல்வனுடைய குடும்ப மொழி, நாட்டு, இனவா. இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.